இவ்வளோ எஃபர்ட் போட்டது வேஸ்ட்டா? போச்சா? எனக்கு பார்க்கறதுக்கு என்ன பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் கைஸ், லவன் லோகேஷ் ஹியர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ப்ராப்பரான ஃபர்ஸ்ட் வீடியோன்னு வச்சுக்கலாம். ஸோ ஐ வாண்ட் டூ சம்திங் இன்ட்ரெஸ்டிங். ஜென்ரலாக வந்து ஒர்க் போகும்போது பேக் எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு ஆண்டர்ப்ரனர் பேக்கில் என்ன இருக்கும், என்ன இருக்கணும் இருக்கக்கூடாது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து என்னோடய பேக்கில் என்ன இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே இது என்னது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்கிறவங்களுக்கு இது ஒன்று வாங்கி தர போகிறேன். ஸோ இது ஒரு ப்ரௌன் கலர் பேக். ஃபஸ்ட்டு நார்மலாக எடுத்துடலாம், சீப் எடுத்துடலாம். இப்போ நான் லாங்காக ஹேர் வளர்க்குறதுனால வந்து எனக்கு சீப் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதனால் ஐ ஹாவ் மை கோம் வித் மீ. அதுமாதிரி ரவுண்டாக வர சீப் நல்லா இருக்குது நார்மல் சீப்பை விட. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ஹேர் கிளிப்பு சில நேரத்தில் மெஸ்ஸியாக முடி வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல, அதனால இதை போட்டுக்கிட்டு ஒர்க் பண்ண வேண்டியது தான். அடுத்து நம்ம எப்பவுமே எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம ஜேர்னல். ஸோ இன்றைக்கி என்ன எழுதுன்னு இவ்வளோ எழுதியிருக்கேன் டைப் கிடச்சப்போ. தென் ஒரு ஷீட்டில் வந்து வாஸ் ரைட்டிங் சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு பி டன். ஓகே, அதுக்கடுத்து என்னோட 3 கலர் பென்ஸ், பிளாக், ப்ளூ அண்ட் ஆரஞ்ச். அடுத்து ஃபோன் சார்ஜர். ஆக்சுவலி இதை தான் நான் வந்து இங்கே வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சந்த நல்லா தான் இருக்கும். இதில் ஒன்று பேக்கில் ஒன்று வச்சுக்கலாம். பட் ஓகே, இட்ஸ் ஆல்சோ பர்பஸ் இப்போதைக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ். பைக் ஓட்டும்போது ஓட்ட நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு பார்க்குறதுக்கு என்ன பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தெரியும் என்னென்ட்டு காதில் போட்டுருக்குது. கம்மல் இல்லை, ஹெட்ஃபோன்ஸ். தென் மை வாலெட். அது கூட என்ன இருக்குன்றது கடைசியாக பார்க்கலாம். தென் என்னோட மினி நோட் பேட். இதில் வந்து முக்கியமான டாஸ்க்ஸ்லாம் எழுதி வச்சுப்பேன். அந்த மாதிரி சின்ன சின்ன பிட்ஸ் ஆஃப் பேப்பர் எழுதி வச்சுப்பேன் அதுக்குள்ளேயே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட பிஸ்னஸ் கார்டு ஹோல்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கார்ட்ஸ் அழகாக ஹோல்ட் பண்ணோம். இது நல்லா இருக்குல்ல, மெட்டல். இது எங்கள் மாமா எனக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மைக். அதாவது இந்த மைக்லாம் பேக்குள்ளே தான் இருக்கும். ஸோ வந்தவொடனே உட்காந்து எடுத்துட்டேன். ஸோ ஒரு மைக், 2 டியூவல் சேனல். அடுத்து வந்து ஒரு எவ்வளோ சும்மா சில்லறை வச்சுருக்கேன். ஏதாச்சும் வந்து தேவையான உடனே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுருப்பேன். ஸோ அதுக்கடுத்து என்னோட மேக்புக் ஏர். பார்த்தீங்களா, திறந்தோன்னே ஆகிடும். க்ளோஸ் பண்ணிட்டேன், திறந்தோன்னே ஆகிடும். ஸோ மேக் யூஸ் பண்ணுவோம் தெரியும், மேக் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வேறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி இருந்துச்சு இது. சரி, தூங்க. அவ்வளோதாங்க, இதான் கேரி பண்ணுறேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த ஃபோன் பேக்குள்ளே தான் இருக்கும். நான் ஃபோனுக்கு பாக்கெட்டில் வைக்கிறது இல்லை. அதுக்கடுத்து வேறு எதுவும் இல்லை. இப்போ என் வாலெட் என்னதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. அப்புறமா என்னோட வீட்டோட ஸ்பேர் கீ ஒன்று வச்சுருப்பேன். ஆக்சுவலி இந்த பைக்கோட ஆர்சி, இதான் டிரைவிங் லைசன்ஸ். அப்புறம் டெபிட் கார்டு, மெட்ரோ கார்டு, கிரெடிட் கார்டு, அப்புறம் கொஞ்சம் கேஷ் செலவுக்கு. ஏன்னா திடீர்னு ஏதாச்சும் வாங்கணுன்றப்போ ஐ கான்ட் டிபெண்ட் ஆன் மை கார்ட்ஸ். ஸோ எப்பவுமே வந்து ஒரு 10K கேஷாக வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிஸ்னஸ் கார்டோட லோகோ தெரியிற சைட், ப்ளஸ் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு அஃபர்மேஷன் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதனோட வாலெட். இவ்வளோ தான். ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனராக நான் இதான் டெய்லி வச்சுட்ருக்கேன். ப்ளஸ் இந்த பேக் எடுத்துகிட்டு போனாலும் இதெல்லாம் இந்த பேக்கில் வச்சுப்பேன். இந்த பேக் எடுத்துகிட்டு போனால் இந்த பேக்கில் வச்சுப்பேன். ஆக்சுவலி ரீசெண்டாக நான் பேக்ஸ் பண்ண போய் கிரேசி ஆகிட்டு ஐ ஜஸ்ட் காட் பேரிங் பேக்ஸ் ஆர் பேரிங் ஷூஸ் அப்படின்ற மாதிரி. இப்போது இந்த பேக் யூஸ் பண்ணும்போது ஐ வேர் அ ப்ரௌன் பெல்ட், சரியா, அண்ட் ஐ வேர் அ ப்ரௌன் ஷூ. சாரி, மழை நேரம் நனைஞ்சிருச்சு. ஸோ பேசிக்காக வந்து இப்போ பேர் திஸ் டுகெதர். அதே மாதிரி I'll show you someday. பார்க்கலாம்.
சரி, இது என்ன கண்டுபிடிச்சிங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாவி போட்டு திறந்துக்கலாம். இது வந்து ஒரு பூட்டு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டியோட என்ன சொல்லுவாங்க இதுக்கு இது இருக்கு பார்த்தீங்களா, இதில் போட்டு அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் என் பைக்கை வந்து என் கூட தான் வச்சுருப்பேன். விச் இஸ் லைக் இன்சைட் மை ரூம், மை லிவிங் ரூம். ஐ ஹேவ் மை பைக், தட்ஸ் ஆல். அப்புறமா நான் என்னோட டீம்கிட்ட கேட்டேன், இது மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருக்கு, ஏன்னா ஐ நெவர் கேர்ட் அபவுட் இட். ஸோ அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாக இருக்கும், நீங்கள் அப்படியே வச்சு பண்ணுங்க அப்படின்னாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் ஃபிஷ் டேங்கா, இது ஹாரிசான்டல் ஃபிஷ் டேங்க். சரி, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆல்ரெடி டன் சம்திங். அம்மா, ஜஸ்ட் கம் இன்சைட். ஓகே, ஸோ அது ஒரு ரூம், இது ஒரு ரூம். ஸோ இதுவும் நான் வார்ம் ஒயிட்டாக வச்சுருக்கேன். இஃப் யூ வாண்ட் லைக் ஐ கேன் யூஸ் மை ஃபேரி லைட்ஸ் எல்லாம் வந்து I could just swap it to this color. ஸோ அதான் யோசிச்சுட்டு வந்தேன் நான் என்ன கான்டென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டு பாலாஜி மெசேஜ் பண்ணியிருந்தான், மச்சான் வாட்ஸ் இன்சைட் யுவர் பேக், அப்படி கான்டென்ட் போட்டு நல்லா மக்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக வந்து நான் ஃபுல்லாக போட்டால் கஃப் பட்டன் போடவே மாட்டேன், ஃபஸ்ட் பட்டன்லாம் போட மாட்டேன், இப்படி தான் இருக்கும். அண்ட் இது வந்து நல்லா மடிச்சு விட்டுருப்பேன். இப்போ நல்லா ப்ராப்பராக மடிச்சிருப்பேன். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் பட்டன் போடுறது என்ன, கஃப் பட்டன் போடுறது என்ன, பொறுப்பு வந்துட்டாலே அப்படி தாங்க. காலேஜ் இருக்கும்போதெல்லாம், காலேஜ் சொல்கிறேன், ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வரைக்கும் ஃபஸ்ட் ஹேண்ட் பட்டன் போடவே மாட்டேன் நான். ஆக்சுவலி இப்படி வந்து நல்லா ஒரு நல்ல கெத்தான ஃபீல் கொடுக்குது. பட் இது பண்ணாலும் நல்லா தான் இருக்குது. ஸோ பேசிக்காக ஸ்டைல்ன்றது உங்களுக்கு தான். இதை பற்றி நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் என்னை என்னென்ன சொல்லியிருக்காங்க, பட் ஐ வாஸ் நெவர் அவுட் ஆஃப் ஸ்டைல். அது மட்டும் யாரும் சொல்லி கேட்டதில்லை. நான் அதை பற்றி பேசலாமா அப்படின்னு யோசித்தேன். வேறு எதை பற்றிலாம் பேச முடியும்? சரி, இந்த வீடியோ அப்படியே எடிட் பண்ணி லெட் மீ கம்ப்ளீட் திஸ். கொஞ்சம் ராவாக அன்ஃபில்டடாக பண்ணுறது செட் ஆகுதா அடங்குதா? டேய், இது எப்போ ஆஃப் ஆச்சுன்னு தெரியல எனக்கு. அப்போ இவ்வளோ எஃபர்ட் போட்டது வேஸ்ட்டா? ஓ போச்சா?